ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக நீங்கள் வந்து பிக்கு மட்டும் ஆட் பண்ணி பெஸ்ட் எப்படி வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சாலும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிக்க வந்து முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலர்மேஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. ஆப்க்கான லிங்க், இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் அதான் பேஜுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி பேஜை வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ண உடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா நீங்களா ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷனுக்காக அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துருவோடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். நான் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் மார்க்ஸ் வந்து தர டைப் வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். எப்படின்னா எப்படி நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசன்ட் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துட்றேன். அதான் ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு எப்படி ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டுரும். ஓகேங்களா? நம்ம வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது வந்து QR கோடாக வீடியோவில் வந்து ஷோ ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படிங்கிறது புக் மார்க் ஷோ ஆகுதோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து QR கோடு வந்து ஷோ பண்ணுவேன். சம் டைமில் எங்கே ஒன்றா ஷோ ஆகும். வீடியோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் தான் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதனால் வந்து இந்த டைப் வந்து செஞ்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்து எடிட் பண்ணுற பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு அந்த எப்படின்னா QR கோட ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண அதே இன்ஸ்டாகிராம் சேனல்னால் பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் சேனல் வீடியோ வந்து மேலே QR கோட் இருக்கும். ஸ்கேன் பண்ணி வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து அப்புறம் வந்து பண்ணிங்க. அப்புறம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மியூசிக்கான லேயர், லிரிக்ஸ்க்கான லேயர். இது பார்த்தா லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட்லாம் பார்த்தா வந்து இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டில் வந்து அதான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருவோம். ஃபாண்ட் லிங்க் எல்லாமே வந்து டேரெக்டில் இருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி எதுவும் எடுக்க தேவையில்ல. டேரெக்டாக வந்து QR கோடு மட்டும் வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தா மொபைல்னு சொல்லிட்டு ஒரு லேயருக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா வந்து சம் லேயர்ஸில் இருக்கும். இல்லை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மேலே பார்த்தா இங்கே டெக்ஸ்ட் வந்து இருக்கும். இதில் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான நேம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் டிபின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க ஒரு லேயர். இப்போ அந்த லேயரை சூஸ் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து பண்ணால் ஒரு சர்க்கிளுக்கான லேயர் மட்டும் இருக்கும். இதில் இமேஜ் லேயர் வந்து இருக்காது. ஓகேங்களா? சர்க்கிளுக்கான லேயர் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்களா? ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி QR கோடு இது மாதிரி QR கோடு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். என்னன்னா வீடியோவில் பெருசாக வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஷோ ஆகுதுங்களா? இதே மாதிரி இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணலாருங்க. எங்கே லோட் பண்ணிச்சிருந்தா சரி ஞாபகம். ஓகே, எங்கே இருக்கா? ஓகே, பிக்கை வந்து சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணால் மாதிரி பிக்கை வந்து ஆட் ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சர்க்கிள் எண்டு வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து போயிட்டு அந்த சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தா மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து மேலே வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த டிபியில் வந்து பிக்கை வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இங்கே பார்த்தா ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். டைம் லைன் பார்த்தா 11:21 எங்கே இருக்குது பாருங்கள். பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கா? இப்போ இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு பிக்குக்கான ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போய்ட்டு இங்கே ஒரு சர்க்கிளுக்கான லேயர் இருக்கா? எப்படி அங்கே எப்படி பிக் ஆட் பண்ணிடலாம். சேம் அதே மெத்தடில் அங்கேயே பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. இதெல்லாம் பிக் ஆட் பண்ண சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து சர்க்கிளில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரிய அளவுக்கு நீங்கள் செட் பண்ணுறது தான் வேலையே. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 3 ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு இந்த தேர்ட் ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் பேக்கில் போகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து திறமை செட் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? பேக் வந்துருங்க. பேக் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து மாதிரி கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இங்கே பார்த்தா ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அது இருக்கட்டும், நம்ம வந்து வேறு மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தோன்னா 14:03 வந்துருங்க. ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 டாட் கிளிக் பண்ணிட்டு 5th ஒன் ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணால் ஃபில் செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஒரு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த புக் மார்க் இந்த புக் மார்க் வந்து பிக் வந்து ஆட் பண்ணி இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரே சிங்கிள் பிக்கே நான் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து மல்டி பிக்காக வந்து சூஸ் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கோங்க. அதுமாதிரி வந்து லைனாக வந்து பிக்கை வந்து கட் பண்ணினா நெக்ஸ்ட்டு கீழே இருக்கு பாருங்கள் இமேஜ் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்கா. இப்போ அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணிட்டு இந்த ஏரை பார்த்து ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்து மேலே ஆட் பண்ணி இந்த ஆட் பண்ண 4 லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற லேயர்லாம் டச் பண்ணால் உங்களுக்கு வந்து சூஸ் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பேஸ்ட் ஆன் சைடு சொல்லிட்டு அந்த அது பக்கத்தில் எண்டில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. மற்றெல்லாம் க்ரீனில் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த லேயர் இங்கே மேலே இப்போ அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு கீழே லிரிக் அந்த லிரிக்கு மேலே இது மாதிரி செட் பண்ணிங்கன்னா லிரிக் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா லேயருமே மேலே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி எல்லா லேயரும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. சம் டைமில் பார்த்தா இந்த லிரிக் இருக்கு பாருங்கள். லிரிக் வந்து நம்ம வந்து இமேஜ் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம சூஸ் தான் இமேஜ் அந்த லிரிக்கில் சூஸ் பண்ணி கீழே வந்து 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எந்த ஆங்கிள் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ரொட்டேட் வந்து பண்ணி செட் பண்ணிடலாம். ஓகே. உங்கள் சாய்ஸ் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணி முடிச்சு மேலே பார்த்தா ஒரு லேயர் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கு பாருங்க. லேயர் சிஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான கண்ணை மட்டும் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரைட் சைடு டாப்பில் பார்த்தா செட்டிங் ஒரு லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்ச ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. அப்புறம் நான் அப்புறம் எல்லா வீடியோ நோட்ஸும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.